ராமஜெயம். அருள் வேண்டி சிவாய நம குழுவின் சார்பாக நடத்தப்பட்ட கம்ப ராமாயண கதாபாத்திரத்தில் ராமனின் கதாபாத்திரத்தை திலகம் அவர்கள் மிகவும் அருமையாக பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து எனக்கு பிடித்த கதாபாத்திரம் சீதையே என்று விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக சீதையை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம். விஸ்வாமித்திரன் முன்னே நடக்க ராமனும் அவன் தம்பி லக்ஷ்மணனும் பின்னால் வர மிதிலை நகர எல்லைக்குள் கால்பதிக்கிறார்கள். அந்த ஊர் மதில்கள் மீது கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. அவை ராமனை நோக்கி கை அசைத்து வா வா என்று அழைப்பது போல தோன்றுகின்றதாம். ராமன் ஏன் மிதிலைக்கு வர வேண்டும்? காரணம் இருக்கின்றது. மையறு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று அந்த கொடிகள் சொல்வதாக கம்பர் வர்ணிக்கின்றார். குற்றமில்லாத தாமரை மலரை விட்டு நீங்கிய திருமகள் எங்கள் நகரம் செய்த தவத்தினால் இங்கே சீதையாக வந்து பிறந்திருக்கின்றாள் திருமகள். ஆகவே ராமா, நீ இங்கே வா வா என்று கொடிகள் கையசைத்து அழைத்ததாக வர்ணிக்கின்றார். அவளுடைய கைத்தளத்தை பற்றிக்கொள் என்று அழைப்பதாக வர்ணிக்கின்றார். மன்மதனுக்கும் எழுத முடியாத ஓவியமாக இருக்கின்றவள் சீதை. மகாலட்சுமியின் மறு அவதாரமாக பேரழகின் மொத்த உருவமாக இருக்கும் சீதையே எனக்கு பிடித்த கதாபாத்திரம் என்று பேச வரும் விஜயலட்சுமியை வருக வருக என மீண்டும் வரவேற்று அவரின் உரையை கேட்போம். வாருங்கள் விஜயலட்சுமி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அருள் வேண்டி சிவாய நம குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவன் அருளின்றி அணுவும் அசையாது என்பார்கள். அத்தகைய அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். நான் இங்கு சீதையை பற்றி பேச உள்ளேன். அறிவு மிகுந்த மதிநுட்பம் வாய்ந்த பெண்களின் வரிசையில் முதன்மையாக திகழ்பவர்தான் என் நாயகி சீதாதேவி. ஜனகரின் மகளானதால் ஜானகி என்றும் அழைக்கப்படுவார். மன்மதனால் கூட சீதையின் அழகை ஓவியமாக தீட்ட முடியவில்லையாம். அமிழ்தினும் மேலானவள். அப்பேற்பட்ட சீதையை ராமன் பார்க்கின்றார். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள், பாதையை அவள் பார்த்திருந்தாள். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். பார்த்த மாத்திரத்திலே இருவரின் இதயமும் இடமாறிக் கொண்டனவாம். அடுத்த நாள் ராமன் வில்லை முறிக்க, வில்லை முறித்தவன் நான் கன்னிமாடத்தில் இருந்து பார்த்தவன் இல்லை என்றால் நான் உயிரை விடுவேன் என்றாள் சீதை. பாவம், அவன் பெயர் ராமன் என்று கூட சீதைக்கு தெரியவில்லை. அவள் தோழி நீலமாலை சொன்ன குறிப்புகளை வைத்துக்கொண்டு கைவளையல் திருத்தவும் கடைக்கண்ணால் உணர்ந்தாள். அதாவது கையில் இருக்கும் வளையல்களை சரி செய்வது போல கடைக்கண்ணால் ராமனை பார்த்து தன் ஐயத்தை தீர்த்து கொண்டாளாம். சீதை மணக்கோலத்தில் மண்டபத்திற்கு வரும் காட்சியை காண 1000 கண்கள் வேண்டும். அழகே பார்த்து பொறாமைப்படும் பேரழகி சீதை. சீதையின் பாதங்கள் நோகக்கூடாதென்று பூமித்தாய் பூக்களை பரப்பி வைத்தாளாம். சீதாராமன் சுயம்வரம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது.
சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. சீதையும் ராமரும் ஒருவருக்கொருவர் அன்போடு இல்லறத்தை இனிதே நடத்திய வேளையில் கூனியின் சூழ்ச்சியினாலும் கைகேயியின் சூழ்வினையாலும் நின் பிரிவினும் சுடுமோ இப்பெரும் காடு என்று சொல்லி ராமனுடன் காட்டுக்குச் சென்றாள் சீதை. பிடித்தவர்களுக்காக படும் கஷ்டம் கூட சுகமென்று சொல்லும் காட்சி அது. காட்டிற்கு வரும் சீதை குழந்தை மனமிக்கவளாக வருகிறாள். அயோத்தியில் இருந்து வந்த நாம் சூர்பனகையின் வஞ்சகத்தால் அசோகவனம் செல்லப் போகிறோம் என்பதை அறியாத அந்த குழந்தை மனம் கொண்ட மாதிற்கு மான் மீது ஆசை வந்தது. அவளும் பெண்தானே, அவளுக்கும் இது போன்ற ஆசாபாசங்கள் இருக்கத்தானே செய்யும். இது மாயமான் என்று லட்சுமணன் சொல்வதை கூட கேட்க விரும்பாத குழந்தை மனம் அது. மான் வேண்டும், அதுவும் என் மணாளன் தான் பிடித்துத் தர வேண்டும் என்று அடம் பிடித்த மனமது. திருமணம் ஆனதிலிருந்து மனைவி இன்று வரை எதுவுமே கேட்டதில்லை. மானைத்தானே கேட்கிறாள் என்று நினைத்து மானை பிடிக்கச் சென்றான் ராமன். ராமன் குரலில் மாயமானான மாரிசன் சீதா லக்ஷ்மணா என கூக்குரலிட்டான். சென்ற ராமனுக்கு ஆபத்து என்று நினைத்து இலக்குவனையும் அனுப்பி வைத்தாள். சிறு மானுக்கு ஆசைப்பட்டு எம் பெருமானையே இழந்து விட்டேனே என்று அலறி துடித்தாள் சீதை. வெஞ்சின விதியை வெல்ல வல்லுமோ என்று இலக்குவன் சொன்னது போல விதியை யாரால் வெல்ல முடிந்தது? தனிமையில் இருந்த சீதையை வர்ணசாலையோடு ராவன் தூக்கிச் சென்றான். குழந்தை மனம் குமுறியது. மானுக்கு ஆசைப்பட்டு புலியிடமல்லவா மாட்டிக்கொண்டாள். ஆனால் அசோகவனத்தில்தான் சீதையின் மறுபக்கம் பார்க்க முடிந்தது. இதுவரை சேயாக இருந்த சீதை அசோகவனத்தில் அனுமனை சந்திக்கையில் தாயாக மாறுகிறாள். அனுமன், தாயே, என் தோள் மீது அமர்ந்து கொள்ளுங்கள், நான் அழைத்துச் செல்கின்றேன் என்றார். சீதை கூறினாள், எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன். அது தூயவன் வில்லின் ஆற்றுக்கு மாசு என வீசினேன் என்று பேசுகையில் சீதையின் ஆற்றலும் பொறுமையும் நமக்கு புலப்படுகிறது. பொறுமை புகழையும் பெருமைகளையும் சேர்க்கும் என்பதற்கான காட்சி அது. முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெரும் தவம் செய்த ராவணனை துரும்பு என்று சொல்லி துரும்பை பார்த்து பேசுகிறாள். ராவணன் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு சீதையிடம் கெஞ்சுகிறான், புலம்புகிறான். இதற்கெல்லாம் மசிபவளா நம் சீதை? இதை அறிந்த ராவணன் சீதையின் தந்தை ஜனகனைப் போலவே மாயாஜனகனை உருவாக்கி ராவணனை ஏற்றுக்கொள்ளுமாறு சீதையிடம் பேச வைக்கிறான். மாயாஜனகனின் வார்த்தைகளை கேட்ட சீதை சினம் கொண்டு எழுகிறாள். ராமன் அல்லாமல் என் பக்கத்தில் வேறு ஒருவன் வந்தால் எரியும் விளக்கில் விழும் விட்டில் பூச்சியைப் போல பொசுங்கி விடுவீர்கள். ஆண் சிங்கத்தோடு வாழ்ந்த பெண் சிங்கம் அழுக்கு தின்னும் நரிகளோடு கூடி வாழுமோ? நாயினும் கீழானவனே என்றாள். இதை எங்கிருந்து பேசுகிறாள்? ராவணன் கோட்டையில் அரக்கர்கள் சூழ அசோகவனத்திலிருந்து பேசுகிறாள். உயிரே போனாலும் பரவாயில்லை என்று பேசுகிறாள். இதுதான் சீதையின் தைரியத்தையும் மன வலிமையையும் கற்பின் திண்மையையும் காட்டுகிறது. கற்பின் கனலி அல்லவா நம் சீதை. அதனால்தான் அக்னி பிரவேசத்தின் போது தீக்கடவுளையே அவள் கற்பு எரித்தது. முதலில் நாம் பார்த்த கன்னிமாடத்து சீதை
அழகு மிகுந்தவளாக காட்சியளித்தாள். வில்லை முறித்தவன் ராமன் இல்லை என்றால் உயிரை விடுவேன் என்று சொன்னபோது பண்பு மிகுந்தவளாக காட்சியளித்தாள். இப்பிரிவினும் சுடுமோ இப்பெருங்காடு என்று பேசுகையில் அன்பு மிகுந்தவளாக காட்சியளித்தாள். மான் வேண்டும் என்று அடம் பிடித்த இடத்தில் ஒரு சேயாக காட்சியளித்தாள். அனுமனிடம் பேசுகையில் தாயாக காட்சியளித்தாள். சொல்லினால் சுடுவேன் என்று சொல்லுகையில் ஆற்றல் மிக்கவளாக காட்சியளித்தாள். மாயா ஜனகனிடம் பேசுகையில் மன வலிமை மிக்கவளாகவும் தைரியம் உடையவளாகவும் கற்பெனும் திண்மை கொண்டவளாகவும் தீயாகவும் காட்சியளித்தாள். அழகானவளாக, பண்பானவளாக, அன்பானவளாக, ஆற்றல் மிக்கவளாக, தைரியம் கொண்டவளாக, சேயாய், தாயாய், தீயாய், இப்படி எத்தனை எத்தனை பரிமாணங்கள்! ராமனுடைய சொல்லறத்தையும் ராமனுடைய வில்லறத்தையும் ராமனுடைய இல்லறத்தையும் ராமனுடைய அத்தனை பெருமைகளையும் காத்தவள் சீதாதேவி. இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். இந்த நாட்டில் விளையாட மான் கேட்டாலும் விழி மூட மண் கேட்டாலும் எல்லாமே பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு விருப்பத்தையும் போராட்டம் இல்லாமல் நிறைவேற்ற முடியவில்லை. இதிகாசங்கள் பொய்யல்ல. பெண்ணுக்கான போராட்டத்தை ராமாயணமும் மண்ணுக்கான போராட்டத்தை மகாபாரதமும் சொல்கிறது. நாட்டு நடப்பைத்தான் கதைகள் சொல்கின்றன. காவியங்கள் சொல்வதுதான் நாட்டிலே நடக்கின்றன. சீதாதேவி ஒரு காவிய தலைவி மட்டும் அருமை அருமை அருமை. விஜயலட்சுமி அவர்கள் கன்னிமாடத்து சீதை அழகானவளாக காட்சியளித்தாள். வில்லை முறித்தவன் ராமன் இல்லை என்றால் உயிரையே விடுவேன் என்றபோது பண்பு மிகுந்தவளாக காட்சியளிக்கின்றாள். இப்பிரிவினும் சுடுமோ இப்பெரும் காடு என்ற பேசுகையில் அன்பு மிகுந்தவளாக காட்சியளிக்கின்றாள். அனுமனிடம் பேசுகையில் தாயாக காட்சி தந்தாள். சொல்லினால் சுடுவேன் என்று சொல்லுகையில் அவளுடைய ஆற்றலை வெளிப்படுத்தினாள். மான் வேண்டும் என்று அடம்பிடித்த பொழுது ஒரு சேயாக காட்சியளித்தாள். மாய ஜனகனிடம் பேசுகையில் மன வலிமை உடையவளாகவும் தைரியம் மிக்கவளாகவும் கற்பு என்னும் திண்மை கொண்டவளாகவும் தீயாகவும் காட்சியளித்தாள் என்று சீதையின் பல பரிமாணங்களை எடுத்து கூறி ராமனுடைய சொல் அறத்தையும் வில் அறத்தையும் இல்லறத்தையும் காத்தவள், ராமனுடைய அத்தனை பெருமைகளையும் காத்தவள் சீதா பிராட்டிதான் என்று சீதையின் கதாபாத்திரத்தை மிக மிக அழகாகவும் அருமையாகவும் இனிமையாகவும் எடுத்து கூறிய விஜயலட்சுமிக்கு அருள்வேண்டி சிவாய நம குழுவின் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம்.